விஜயோட மகன் சஞ்சயை அனிருத் புறக்கணிச்சாரா? இப்போ இணையத்தில் இதுதான் அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது. பீஸ்ட் திரைப்படம் அப்போ விஜய் அவர்களுக்கும் நெல்சன் அவர்களுக்கும் இடையே ஒரு நேர்காணல் நடந்துச்சு. அதில் உங்கள் பையன் சஞ்சய் உங்களுக்கு அடுத்தபடியாக நடிக்க வருவாரா அப்படிங்கிற கேள்வி விஜய் கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு விஜய், எனக்கு அதை பற்றி தெரியலை, ஆனால் அவருக்கு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியும் அப்படின்னு அவரோட ஃபீல்டை லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பார். அதற்கு அடுத்தபடியாக சில நாட்களுக்கு அப்புறமா லியோ படத்தோட வெளியீட்டுக்கெல்லாம் அப்புறம் தன்னோட முதல் படத்தை விஜயோட பையன் சஞ்சய் இயக்க போகிறதா சில தகவல்கள் இணையத்தில் பரவுச்சு. படத்தோட ஹீரோவா கவினை நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுட்டு வர்றதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அப்படி இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அனிருத்தை கேட்டப்போ அவர் மறுத்துட்டதாக சொல்லப்படுது. அதே மாதிரி கவின் கூட ஏற்பட்ட பேச்சுவார்த்தையும் எடுபடலை. இப்போ ஜோசப் சஞ்சய் இருக்கிற சந்தீப் கிஷன் நடிக்கும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்க மறுத்த நிலையில் விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகரான தமன் இந்த படத்துக்கு இசையமைக்க போகிறதா தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. இந்த படத்துக்கான படப்பிடிப்பு அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்னதான் அனிருத் ரஜினியோட ஃபேனாக இருந்தாலும் விஜய் அவர்களோட பையனுக்கு மறுப்பு சொல்கிற அளவுக்கு விஜய் மீது அனிருத்துக்கு எந்த விருப்பம் கிடையாது. அதை மீறி அவர் நோ சொல்கிறாரு அப்படின்னா மேபி இந்த படத்தை தயாரிக்கிறது லைக்கா நிறுவனம். கடைசியாக லைக்கா பண்ண திரைப்படம் இந்தியன் 2. அதோட இசையமைப்பாளர் அனிருத். ஒருவேளை தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அனிருத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு கூட இந்த படத்துக்கு அனிருத் நோ சொல்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.